நான் நினைக்கிறேன். அண்ணா கோமாளி அண்ணா. பாப்பா அண்ணா ஓய் தண்ணி குடுமா. தண்ணி கீழே உட்காரு. தண்ணி கொண்டு வர சொல்றேன். தண்ணி குடுமா. கீழே உட்கார்ந்து தண்ணி குடுமா. கீழே உட்காரு. நீ தண்ணி கேட்டா அவன் சுண்ணி விடுறது. அது சொல்றாங்க நீ கேட்கலாமா? அண்ணா ஓய் இப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் முன்னாடி வந்து ஆடனே பாடனே எனக்கு தாகமா இருக்குது தண்ணி குடின்னு கேட்டா பட்டணத்துல வந்து பண்ணா ஒரு ஐயரு. சரி அந்த ஐயரு போட்டது பூநூல் கயிறு இத்த பெரிய கயிறு. சபரி கயிறு இந்த பொட்டப்பிள்ளை சொல்றத கேள்றா என் மசிறு. அண்ணா ஓய் போனால் போகட்டும். எப்படி தெரியுமா? எப்படி ஐயா நீ சம்பளம் அப்படியே எப்படி தெரியுமா? யாராக யாரு வந்த போதிலும் நம்முடைய தமிழ் பண்பாடு இல்ல தேடி வந்தால் ஜலம் கொடுப்பது. கண்டிப்பா நீ வந்து தர்பார்ல கொண்டாடி ஆடனே பாடனே எனக்கு ஜலம் நீர் கொடுக்க தோணலையா? கொடுக்குறேன். ஒரு காவல்காரனா இருக்கின்ற நீ சொம்பு கொடுக்கலையா? சரி பரவாயில்லவா அதற்கு வாட்டர்கின்றது. அண்ணா அப்படி இருந்த போதிலும் வீண் வார்த்தைகள் வேண்டாம். நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் பெருமை வாய்ந்த இந்நாட்டுடைய பெயர் என்ன? செட்டிச்சாவடி. செட்டிச்சாவடி என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தாய் கிராமம். ஆமா எதுக்கு தாய் கிராமம் கூத்தாடி போல சொல்றோம்? எதுக்குமா அண்ணா எப்படி தெரியுமா? ஒரு இரவு அவங்க வீட்டு பிள்ளை போல் அது அன்னம் என்று அன்ன போஜனத்தை கொடுத்து அதாவது ஆட அனுமதி கொடுத்து எப்பேற்பட்ட குற்றம் இருந்த போதிலும் அதை பிள்ளையாக பாவித்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து காலையில் சம்பளமும் காசு கொடுத்து போய் ஆராதனை எடுத்து சென்று வரும் அழைக்கிறாங்க பத்தியா? ஆமா அதுதான் தாய் குலத்து சமம். அதனாலதான் தாய் நாடு என்று சொல்கிறோம். இப்பேற்பட்ட தாய் நாட்டுல இன்று தினத்த தீபாவளி அரங்கத்தை யாருடைய அனைவருக்கால முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு முனியப்பட பண்டிகை முன்னிட்டு தீபாவளி அதாவது நேற்றெல்லாம் முனியப்பனுக்கு எப்படி எப்படி பெருவிழா பெருவிழா கொண்டாடுகிறது. ஆமா அது இன்று திருவிழாவை நேற்று கொண்டாடியது இன்று பெரிய விழாவாக அதாவது இங்க அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா அதனால இந்த முனியப்பன் எப்பேற்பட்டோ தெரியுமா? எப்பேற்பட்ட 2 அடி சொல்லிட்டு போறோம். நாளைக்கு போறோம். இந்த முனியப்பன் எப்பேற்பட்டோ தெரியுமா? எப்படிமா?